Future Vision Study Center, Salem. வெள்ளூர் ரிவோல்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம். ஸோ வெள்ளூர் ரிவோல்ட் அப்படிங்கிறதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா, இது சிமிலரா 1857 ரிவோல்ட் மாதிரியே தான். ஸோ அதுல இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரி, ஓகே. வெள்ளூர் ரிவோல்ட்டுக்கான காசஸ், காரணங்கள் என்ன அப்படிங்கிறதும், ஸோ அதனால ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். அதாவது வெள்ளூர் ரிவோல்ட் 1806 அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த காலகட்டங்கள்ல இருந்த ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்கணும். சரி, ஓகே. சோ இப்போ ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம். என்ன அப்படின்னா, புலிதேவர் அப்படிங்கிற ஒரு பாளையக்காரர், அவரை வந்து சப்ரஸ் பண்ணாங்க. வேலுநாச்சியார் அப்படிங்கிற பாளையக்காரர், அவங்களும் சப்ரஸ் பண்ணியாச்சு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன், அவங்களும் சப்ரஸ் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மருது பிரதர்ஸ், அவங்களும் சப்ரஸ் பண்ணியாச்சு. தென் ஃபைனல் தீரன் சின்னமலை, இவங்க. சோ அப்போ அவங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கிடைக்குது. சோ என்டையர் பாளையக்கார் சிஸ்டம் வாஸ் அபாலிஷ்ட். இப்போ பாளையக்கார் சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணது ஒரு ஃபேக்டர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது மைசூர் வார்ல அவங்களுக்கு கிடைச்ச சக்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி demolished and defeated the entire army of திப்பு சுல்தான். திப்பு சுல்தானோட மொத்த படைப்பலனையும் அழிச்சிட்டு கேப்சர் பண்ணிட்டாங்க. சோ அப்ப இந்த சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷோட ஹேண்ட் வந்து அப்பர் ஹேண்டுக்கு வருது. அவங்களோட எல்லா பகுதியும் அனெக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், டெரிட்டரியல் எக்ஸ்பாண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்படி இருக்கும்போது அந்த டெரிட்டரியில ஒரு ஆர்மி யூனிட் இருக்கு அரௌண்ட் வெள்ளூர் ஃபோர்ட், வேலூர் கோட்டையை சுத்தி இருக்கக்கூடிய ஆர்மி யூனிட். அந்த யூனிட்ல தான் ஒரு கலகம் வெடிச்சது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரிவோல்ட் வந்துச்சு அப்படின்னு நம்ம. சோ அப்ப இந்த டெரிட்டரியல் அக்வயர் பண்ண அந்த ஸ்டேட்டஸ் நம்ம புரிஞ்சுக்கலாம். சேலம், திண்டுக்கல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1792லயே கேப்சர் பண்ணிக்கிறாங்க. அதோட ரெவன்யூ டிஸ்ட்ரிக்டா என்ன பண்றாங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க. சோ பாளையக்கார் கிட்ட இருந்து தான் வாங்குறாங்க. எந்த யார் அந்த இடத்துல ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களோ எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிட்டு தான் கேப்சர் பண்றாங்க. தென் கோயம்புத்தூர் பாத்தீங்க அப்படின்னா 1799ல கேப்சர் பண்றாங்க. மைசூர் வாருக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு எமினன்டான ஒரு பவர் வந்து கிடைக்குது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. சோ அதுதான் ரொம்ப முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. அப்ப கோயம்புத்தூர் வாஸ் அ பார்ட் ஆஃப் பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன். சோ இது வந்து நம்ம தீரன் சின்னமலை ஃபைட் பண்ணும் போதே கோயம்புத்தூர் அவங்க கைக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே. சோ அப்ப தீரன் சின்னமலைக்கு எகெயின்ஸ்டா இருந்தப்பயே கோயம்புத்தூர் வந்து பிரிட்டிஷ் சைட்ல தான் இருந்துச்சு. அப்ப அந்த காலகட்டங்களிலேயே பிரிட்டிஷ் வந்து அவங்களோட ஆர்மி செட்டில்மெண்ட்டை ரொம்ப டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அபாலிஷன் ஆஃப் பாளையக்கார்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு ஃபேக்டரா வந்துச்சு அப்படின்னு நம்பலாம். அதே சமயத்துல ராஜா ஆஃப் தாஞ்சூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூர் ராஜா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அவங்கள வந்து ஒரு ரிட்டையர்டு பென்ஷனரா மாத்திட்டாங்க. சோ அந்த இடத்தையும் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. அதுக்கு வாசல் அப்படின்னு சொல்லி வந்து பேரு, வசால். So Vassal அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம். So which is the entire territory of Tanjore taken under the control of East India Company in the year of 1799. After that, the Treaty of 1801, after defeating the all Palaikars, they made the treaty between Nawab as well as East India Company. So British India அல்லது British East India acquired the following places called Arcot, Trichy, Madurai as well as Tirunelveli. They had expanded the entire territory. அப்ப மொத்தமாவே அவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. இப்ப சம்மரைஸ் பண்ணலாம். எந்தெந்த இடங்கள கண்ட்ரோல்ல இருக்கு? சேலம், திண்டுக்கல், கோயம்புத்தூர், தாஞ்சூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் தமிழ்நாடோட மிக முக்கியமாக இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் கைக்கு வந்துச்சு. பேரலா மைசூர். சோ திப்பு சுல்தானோட மைசூர் வந்து இந்த ஹேண்டா பிரிட்டிஷ் பை டிஃபீட்டிங் த திப்பு சுல்தான் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்ப திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சப்போர்ட்டர்ஸ் ஒரு 3000 பேர் வேலூர் சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல குடியேறிடுறாங்க. அப்ப வேலூர் சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல குடியேறிய அந்த 3000 மக்கள் அவங்க எதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா ரிவோல்ட்டுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
அதே மாதிரி ஜெயில நிறைய பேர் இம்ப்ரிஷன்மெண்ட் கொடுக்கப்பட்டு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்லாம அந்த பிரிட்டிஷோட படைகள்ல வேலை செஞ்சவங்க யாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அதாவது அவங்களோட மிக முக்கியமா ஒவ்வொரு நாட்டுப்புற கலைகள்ல, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சிலம்பாட்டம், இந்த மாதிரி போர் கலைகள்ல வல்லவர்களா இருக்கிறவங்கள பிரிட்டிஷ் அரசு வந்து அவங்களோட ஆர்மிக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது, விவசாயிகளா இருக்கிறவங்களையும் அவங்க வந்து ஆர்மியில ஒரு பார்ட்டா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்போ ஆர்மி ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டரா இருந்துச்சு. சரி, ஓகே. The activities of English officers in the British Army. பிரிட்டிஷ் ஆர்மியில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ஆபீசர்ஸ் வந்து எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, they are naturally discriminator. இந்தியர்கள் வந்து அவங்க சரிசமமா வந்து நடத்தாம அவர்களை வந்து அவமானத்துக்குரிய நிறைய விஷயங்களை வந்து அவங்க செய்ய வைக்கிறாங்க. ஸோ அந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ்ல மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாம they are violating the social and religious values of the people. மக்களோட சமூக மற்றும் மதம் சார்ந்த உணர்வுகளை புண்படுத்தினாங்க. அதை வந்து அவங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. அப்போ அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் வந்து இந்த பெயினை வந்து அவங்க மனசுக்குள்ளாரே வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ஆர்மி ஆர்கனைஸ்டு பை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ஆபீசர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் அங்க இருக்கக்கூடிய இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. ஓகே, ஃபர்தர் cruel administration of ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட மனித தன்மையற்ற நிர்வாகம். they put land tenures, நிறைய இடங்கள்ல அந்த நிலமானிய முறைகளை அறிமுகப்படுத்துறாங்க, வரிகள் அதிகமாகப்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதுவும் ஒரு ஃபேக்டரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கடைசியா, these reforms met to economic crisis. இவங்க எடுத்த ரிஃபார்மேஷன் சொல்லக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் பொருளாதார ரீதியா மக்கள் ஒரு பிரச்சனையை கொண்டாந்து கொடுக்குது. சோ அப்ப மக்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்க வேண்டிய சூழ்நிலைக்கு உட்படுறாங்க அப்படிங்கிறது தெளிவா இந்த இடத்துல புரியுது. சோ இதுதான் ஸ்டேட்டஸ். அப்ப வெள்ளூர் ரிவோல்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ்னு கேட்டா மைண்ட்ல வர வேண்டியது சப்ரேஷன் ஆஃப் பாலேகார்ஸ், சப்ரேஷன் ஆஃப் திப்பு சுல்தான் அண்ட் அக்விசிஷன் ஆஃப் லேண்ட் டெரிட்டரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இருக்கக்கூடிய லேண்ட் டெரிட்டரிஸ் எல்லாம் அக்வயர் பண்ணியாச்சு, பாலேகார்ஸை சப்ரஸ் பண்ணியாச்சு, ஆஸ் வெல் அஸ் திப்பு சுல்தானை வந்து கொண்டாச்சு. சோ அப்போ அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஆரோகண்டான ஒரு நடவடிக்கைகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, காசஸ் ஃபார் த வெள்ளூர் ரிவோல்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ரெண்டு விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். எப்பயுமே ரிவோல்ட்ல ஃபர்ஸ்ட் காசஸ் ஆஃப் த ரிவோல்ட்னு ஒன்று இருக்கும், இமீடியட் காஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ இமீடியட் காஸ்ட் அப்படிங்கிறதுக்கும் மற்றதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். எந்த பாயிண்ட்ல ப்ரோக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து கொடுக்கலாம். லெட் அஸ் டிஸ்கஸ் 4 causes of வெள்ளூர் ரிவோல்ட். The first one is grounds of ripples is வெள்ளூர் fort. வேலூர் கோட்டை அப்படிங்கிறது ரிப்பல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புரட்சியாளர்களோட ஒரு இடமாக மாறி போனது. எப்படி மாறுதுன்னா, they accumulate, நிறைய வேற இடங்கள்ல இருந்து வெள்ளூருக்கு வந்து குடியேறி அக்யூமுலேட் ஆகிருக்காங்க. அதே சமயத்துல அங்க இருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கு நிறைய கான்பிடென்ஷியல் மீட் நடக்குது. அதான் செகண்டா சொல்லலாம், கான்பிடென்ஷியல் ட்ரீட்டி பிட்வீன் த ரிப்பல்ஸ். அப்போ வேற இடங்கள்ல இருந்து வந்த ரிப்பல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை போட்டுக்கிறாங்க. அப்ப சரியா புரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கலாம், ரிப்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்ப கலகக்காரர்கள், போராட்டக்காரர்களுக்கான ரகசிய ஒப்பந்தம் ஒண்ணு இருந்துச்சுன்னு சொல்லலாம். சோ அதுக்கடுத்து அக்னிவ் டர்பன், போராட்டக்காரர்களுக்குள்ள ரகசிய ஒப்பந்தம் இருந்து என்ன பண்றது, ஆர்மியோட சப்போர்ட் கிடைக்கணும் இல்ல, அதுவும் இந்தியன் சோல்ஜர்ஸோட சப்போர்ட் கிடைக்கணும் இல்ல. அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதன் மூலியமா கிடைச்சுன்னா அக்னிவ் டர்பன் வழியா கிடைச்சது. The new regulation which is introduced by East India Company for the Indian soldiers in East India Company Army. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆர்மியில் இருக்கக்கூடிய இந்திய சோல்ஜர்ஸ்க்கு புதிய விதிமுறைகளை அவங்க கொண்டு வந்துட்டே இருக்காங்க. கிளீன் ஷேவ் பண்ணணும், அது மட்டும் இல்லாம அவங்க கொடுத்திருக்கக்கூடிய மத குறியீடுகளை பயன்படுத்தக்கூடாது, அக்னிவ் டர்பன் கூட ஒண்ணு வந்துச்சு. சோ இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபைனல் ஒன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அங்க ரிப்பல்ஸ் எல்லாமே ஒன்று கூறி அரசுக்கு எதிராக ஒரு தடையை ஏற்படுத்தணும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்த இடத்துல இருந்தே துரத்தி விடணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வந்து போறாங்க.
ஸோ இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் காசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ we learned two different things. The first one is status of Vellore before the Vellore revolt. One. The second one, causes for the Vellore revolt. ரெண்டு விஷயங்கள் தான் இதுல இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெல்லூர் ரிவோல்ட், வெல்லூர் ரிவோல்ட்டோட காசஸ் பேசிட்டு இருந்தோம். இந்த காசஸ்ல இருக்கிற ஒரு ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வெல்லூர் ஃபோர்ட் பிகேம் த மீட்டிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிப்பல்ஸ் அப்படிங்கிறது எதற்காக சொல்றாங்க? நமக்கு அசசன் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அசசன் அதுக்கான ரீசன் அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் அதோட காஸ் இருக்கக்கூடிய அது தொடர்பாகக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஏன் மீட்டிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் த ரிப்பல்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோமா, ஒரு 3000 லாயலிஸ்ட், அதாவது திப்பு சுல்தானுக்கு விசுவாசமாக இருந்த ஒரு 3000 பேர் வந்து வெள்ளூர் கோட்டைகளை சுற்றி வந்து அவங்க வந்து குடியேறி இருந்தாங்க அப்படிங்கிறது ஃபேக்டர் நம்பர் 1 இருந்துச்சு. ரெண்டாவது, அந்த கோட்டையை பாதுகாக்கக்கூடிய அந்த படைக்காவல் கேரிசன் ஆஃப் த ஃபோர்ட், அந்த படைக்காவல் பாத்தீங்கன்னா அதுலயும் இந்திய வீரர்கள் அதிகமா இருந்தாங்க அப்படிங்கறதும் ரெண்டாவது ஃபேக்டரா நம்ம சொல்லலாம். சோ அதற்கடுத்து வந்து கான்பிடென்சியல் ட்ரீட்டி நெகோசியேஷன், இந்த ரகசிய ஒப்பந்தத்தை பண்ணது யாரு அப்படின்னு வந்து கேட்கலாம். சன்ஸ் ஆஃப் திப்பு அப்படின்னு சொல்லலாம். திப்பு சுல்தானோட பசங்க, அதுல முதன்மையானவர் பாத்தீங்கன்னா ஃபதே ஹைதர். அங்க இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாத்தையும் மீட் பண்ணி இந்த புரட்சிக்கான காரணங்களை விளக்கி நாம இந்த கோட்டையை கைப்பற்றணும் அப்படிங்கிறது அவங்களோட எய்மா இருந்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அதற்கடுத்து த ரிஃபார்மேஷன் இன் த ஆர்மி, அக்னிவ் டர்பன் பத்தி முன்னாடியே நம்ம பேசியிருந்தாலும் அதோட எஃபெக்ட் எப்படி மாறுச்சு, எஃபெக்ட் எப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வில்லியம் பெண்டிங், செகண்ட் ஒன் வந்து ஜான் கிராடாக், தேர்ட் ஒன் வந்து அக்னிவ். நம்ம 3 நேம் வந்து முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டிய பெயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்னு வந்து கில்லஸ்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து பின்னாடி வரும், அவர் வந்து சப்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். So அப்ப 3 mandatory names. First one is William Bentinck was governor of Madras during the 1806 Vellore revolt. அப்ப வெல்லூர் ரிவோல்ட் நடக்கும் பொழுது மெட்ராஸோட கவர்னரா இருந்தவர் யார் அப்படிங்கிற क्वेश्चंसக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். the answer is William Bentinck was the Madras governor. The second one, who was the commander in chief of Vellore fort? வெல்லூர் ஃபோர்ட்டோட கமாண்டர் இன் சீஃப் யார் அப்படின்னு கேட்டா ஜான் கிராடாக் was the commander in chief. The third one, who was the personality who introduced the turban system? So Agnew, adjunct general Agnew அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஜெனரல் அக்னியூ இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த டர்பன் தான் பிரச்சனையா இருந்துச்சு. சரி, அப்படி அந்த டர்பன் அதுல என்ன இருக்கு, அக்னியூ டர்பன்ல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 2 வகையான பிரச்சனை இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன், அக்னியூ டர்பன் அப்படிங்கிறது அனிமல் ஸ்கின்னால செய்யப்பட்ட ஒண்ணு. அப்ப விலங்குகளோட தோல்னால அது செய்யப்பட்டது அப்படிங்கிறது ஃபேக்டர் நம்பர் 1 இருந்துச்சு. ரெண்டாவது, அது வந்து பிக்கோட தோல்ல செய்யப்பட்டது, ஸ்கின்ல செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு பக்கமும், கவோட ஸ்கின்ல செய்யப்பட்டது அப்படின்னு இன்னொரு பக்கமும் கொண்டு வந்தாங்க. இது இந்து முஸ்லிம்களோட மன உணர்வை புண்படுத்தியதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க புக்ல. சோ அப்போ அந்த அனிமல் ஸ்கின்ன வந்து போத் ஹிந்து ஆஸ் வெல் அஸ் முஸ்லிம்ஸ் அப்போஸ் பண்றாங்க. அப்ப இந்துக்களும் முஸ்லிம்களும் சேர்ந்துதான் அனிமல் ஸ்கின்ன எதிர்க்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அந்த அக்னியூ டர்பன் அப்படிங்கறத ஒரு கேலிக்குரிய ஒரு பொருளா பார்க்க ஆரம்பிச்சாங்க மக்கள். சோ அதை அணிந்திருக்கிறவங்க வந்து அதை அணிஞ்சிட்டு போகும்போது அது அவமானமாக கருதுனாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்போ அக்னியூ டர்பன் அப்படிங்கிறது வந்து ஒரு அவமானத்துக்குரிய ஒரு தலைப்பாகையா இருந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சோ தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிளீன் ஷேவ் பண்ணணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களோட முஸ்டாச் வந்து அது அவங்க கொடுக்குற டிசைன்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் ஒரு ஃபேக்டரா இருந்துச்சு. டர்பன்ல பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் இருந்துச்சு, அதாவது சிலுவை இருந்துச்சு. சோ அப்ப சிலுவை இருந்தது ஒரு ஃபேக்டரா மாறியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதெல்லாமே தான் இந்த அக்னியூ டர்பன்ல இருக்கக்கூடிய எதிர்ப்புக்கான காரணமாக நாம சொல்லலாம். அப்ப மெயின் காஸ், முதன்மையான எதிர்ப்பு எதுக்கு அப்படின்னா அக்னியூ டர்பனுக்கு தான் எதிர்ப்புன்னு சொல்லலாம்.
சோ இது தொடர்ந்து நடக்கூடிய ஈவென்ட்ஸை பார்க்கலாம். The soldiers refused to wear Agni turban. அக்னி டர்பனை எங்களால ஏத்துக்க முடியாது, நாங்க அணிய மாட்டோம், அதை நாங்க எடுத்துக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் சோல்ஜர்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. சோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அப்படிங்கறதா அடுத்த ஃபேக்டரா மாறுது. அது மிகப்பெரிய ஒரு ரிவோல்ட்டா மாறுவதற்கான காரணம் இருக்கு. எப்படி தண்டனை கொடுத்தாங்க, எவ்வளவு பேருக்கு தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, let us consider the event which has happened in May 1806. 1806 வெல்லூர் ஃபோர்ட்ல நடக்கக்கூடிய ஒரு ஈவென்ட். The second battalion of 4th regiment. செகண்ட் பட்டாலியனோட 4th ரெஜிமெண்ட்ல தான் பிரச்சனை நடக்குது. Some soldiers are keen not to wear that Agni turban. மிக உறுதியாக ஒரு சில சோல்ஜர்ஸ், அதுல இருந்த சோல்ஜர்ஸ் எங்களால அக்னி டர்பன் அணிய முடியாதுன்னு அவங்க மேலதிகாரி கிட்ட சொல்றாங்க. அவங்களோட மேலதிகாரி கர்னல் ஃபான்கோட் கவர்னர் ஜெனரலுக்கு இது ஒரு ரிப்போர்ட்டா எழுதுறாரு. சோ கவர்னர் ஜெனரலுக்கு ஒரு ரிப்போர்ட்டா எழுதுனதுனால கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொன்னோடனே வில்லியம் பெண்டிக். சோ வில்லியம் பெண்டிக் இத ஒரு சீரியஸான ஒரு விஷயமா எடுத்துக்கல. He don't give importance. சோ வில்லியம் பெண்டிக் அந்த இது ஒரு பெரிய இம்பாக்டா மாறுங்கிறத அவர் எடுத்துக்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இந்த செகண்ட் பட்டாலியன் ஆஃப் 4th ரெஜிமெண்ட் அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு அதுலயே செகண்ட் பட்டாலியன் 23rd ரெஜிமெண்ட கொண்டு வராங்க. 23rd ரெஜிமெண்ட் ஆஃப் வாலாஜாபாத்ல இருந்து 23வது ரெஜிமெண்ட அங்க எடுத்துட்டு வராங்க. சோ அப்ப the regiment 4 is replaced with 23rd regiment அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ரெஜிமெண்ட் மாத்தியாச்சு. சரி, ஓகே, எவ்வளவு பேர் ரெஃப்யூஸ் பண்ணாங்க, டர்பனை வியர் பண்ண மாட்டேன்னு எவ்வளவு பேர் ரெஃப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னு மார்ஷியல் கோர்ட் ஒரு என்கொயரி பண்ணிச்சு. மார்ஷியல் கோர்ட்னா என்ன? ராணுவ நீதிமன்றம். சோ அங்க என்கொயரி பண்ணும்போது there were 21 people were suspected. 21 நபர்களை விசாரிச்சாங்க. அதுல 10 பேர் பாத்தீங்க அப்படின்னா முஸ்லிம்ஸ், 11 பேர் ஹிந்துஸ், 2 பேரையும் சேர்த்தமா 21 கிடைக்கும். அப்ப 10 Muslims 11 Hindus were repelled against a Agni turban அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இதுல கடைசியா என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, 2 கம்யூனிட்டி இருக்காங்க. அதாவது ஹிந்து அப்படிங்கிற ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு, இஸ்லாம் அதாவது முஸ்லீம் அப்படிங்கிற பேஸ்மெண்ட் இருக்கு. they took each one. சோ ஹிந்துல இருந்து ஒருத்தரையும் முஸ்லீம்ல இருந்து ஒருத்தரையும் எடுத்துக்கிறாங்க. மொத்தம் 2 பேருக்கு தண்டனை அளிக்கப்பட்டது. 2 பேருக்கு தண்டனை அளிக்கப்பட்டது. சாட்டை அடி கொடுக்கப்பட்டது. சோ கசை அடின்னு சொல்லுவோம்ல, 900 lashes அப்படின்னு சொல்லுவாங்க. சோ 900 lashes கொடுத்தாங்க. சோ அப்ப 900 முறை கசையடி கொடுக்கப்பட்டு டிஸ்மிஸ் பண்ணாங்க. யாரெல்லாம் வியர் பண்ண மாட்டோம்னு சொன்னவங்களோ எல்லாத்தையும் ஆர்மி விட்டு டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். So this is the basic incident that was happened in Vellore revolt அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Prior it started, அதாவது ரிவோல்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு முக்கியமான சம்பவமாக நம்ம இதை கருதலாம் சொல்லலாம். ஸோ நம்ம மைண்ட்ல இருக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன? நம்ம மைண்ட்ல இருக்க வேண்டிய பாயிண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் who is William Bentinck. William Bentinck was a governor of Madras during 1806 Vellore revolt சொல்லலாம். Second one, who was the commander in chief of Vellore fort? The person John Craddock அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Who was the person who introduced the turban? Agnew, Colonel Agnew. Another one is, who was the first person to be killed in the 1806? So Fancourt தான் கொல்லுவாங்க, அது நான் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். So அவரோட பட்டாலியன் தான் செகண்ட் பட்டாலியன் ஆஃப் 4th division which is known as 4th regiment அவங்க தான் பண்ணாங்க. அந்த 4th regiment 23rd regiment வச்சு ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க. They were derived from வாலாஜாபாத் னு சொல்லுவாங்க. 2 people were sentenced. So அவங்க 2 பேருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1806 வெல்லூர் ரிவோல்ட்டோட அவுட் பிரேக் பார்க்க போறோம். So outbreakல as already told,
வில்லியம் பெண்டிக் நாட் கன்சிடர் as சீரியஸ். இது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அக்னியூ டர்பன் அப்படிங்கறத புறக்கணிச்சாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சோ இதற்கு அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னா டிஸ்இன்க்ளினேஷன் டு வியர் த டர்பன் வாஸ் பிகமிங் மோர் ஃபீபிள் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்றாரு. அதாவது மோர் ஃபீபிள், ரொம்ப வீக்கானது, இது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணவர், கருதியவர் யாருன்னு கேட்டா அப்படின்னா வில்லியம் பெண்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுக்கு நேர்மாறாக நடந்த விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஜூலை 9, 1806 அந்த அன்னைக்கு நைட் பாத்தீங்க அப்படின்னா சோல்ஜர்ஸ் ஆர் நாட் ஒபேட் டு தேர் என்ன சொல்லலாம் ஆபீசர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அவங்களோட ஆபீசர்ஸ ஒபே பண்ண மறுக்கிறாங்க, அவங்க சொல்லக்கூடிய வேலைகள் எதையுமே செய்யல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஹவவர் எப்படி இருந்தாலும் அந்த பிரிட்டிஷ் அதிகாரி ஒருத்தர் வந்து வீரர்களை மேற்பார்வையை விட ஓவர் வியூ பண்றதுக்கு வந்து அவர் வந்து போக மாட்டாரு, அவருக்கு பதிலா இன்னொருத்தர் வந்து அனுப்புவார். சோ அவர் யார் அப்படின்னா ஜமீன்தார் ஷேக் காசிம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, ஜமீன்தார் ஷேக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து காசிம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அனுப்புறாங்க. சோ இப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு என்ன அப்படின்னா இவரும் ஒன் ஆஃப் த ரிப்பல்லியன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அப்ப இவரும் போராட்டக்காரர் தான், ஆனாலும் பிரிட்டிஷ் இவரை நம்பிச்சு அங்கிருந்து அதிகாரி இவரை நம்பினாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்போ அந்த நைட் அவங்க வந்து ரெடி ஆயிட்டாங்க, எதுக்காக அப்படின்னா ரிவோல்ட் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்போ கண்காணிக்கிற பொறுப்பு வந்து இவர்கிட்ட கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ரிவோல்ட்டுக்கான பிரேக் அவுட் வந்து அந்த 9th அன்னைக்கு, அதாவது ஜூலை 9th அன்னைக்கு இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அப்ப நடந்த மீட்டிங்ல, அன்னைக்கு நடந்த மீட்டிங்ல ஜமாலுதீன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பேசுறாரு. ஜமாலுதீன் வாஸ் ஒன் ஆஃப் த 12 பிரின்ஸ் ஆஃப் திப்பு சுல்தான். திப்பு சுல்தானோட மகனோட 12 பேர்ல ஒருத்தர் தான் ஜமாலுதீன். இவர் வந்து அங்க இருக்கக்கூடிய ரகசிய கூட்டத்தில் அவர் பேசும்போது ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. என்ன கண்டே பண்றாருன்னா இந்த ரிவோல்ட்டை 8 நாட்கள் நீங்க பாத்துக்கிட்டா போதும். 8 நாட்கள் வந்து நம்ம வெள்ளூர் ஃபோர்ட்டை வந்து கையில வச்சிருந்தா போதும், அதுக்குள்ள 10,000 வீரர்கள் நமக்கு வந்து கிடைச்சிருவாங்க. நான் வந்து பாலேகார்ஸ் கிட்ட சப்போர்ட் கேட்டிருக்கேன். எகைன் டிஃபீட் ஆயிருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை இழந்த பாலேகார்ஸ் கிட்ட நான் சப்போர்ட் கேட்டிருக்கேன். ஆஸ் வெல் அஸ் சோ பூர்ணையா அப்படின்னு சொல்லக்கூடிய திப்புவோட எக்ஸ் மினிஸ்டர், ஃபார்மர் மினிஸ்டர் கிட்டையும் இந்த படைகளை ரெடி பண்ணுவதற்கு, ரகசிய படைகளை கொண்டு வரதுக்கு நான் வந்து கேட்டிருக்கேன். சோ சப்போர்ட் கேட்டிருக்கேன், அதுக்குள்ளார வந்துருவாங்க. நாம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா 8 நாட்களுக்கு இந்த என்டையர் ஃபோர்ட்டை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. ஆஸ் வெல் ஆஸ் பாத்தீங்கன்னா 10,000 சோல்ஜர்ஸ் வந்து வரப்போறாங்க. சோ அதனால நம்ம என்டையர் ரீஜனை கேப்சர் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்னு சொல்லி பேசுனது வந்து ஜமாலுதீன் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்ப 3 நேம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. சோ வில்லியம் பெண்டிக் ஆல்ரெடி வெல் நோன் அபவுட் த கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் சொல்லுவாங்க. செகண்ட் த பர்சன் வந்து ஜமீன்தார் ஷேக் காசிம் was the person sent to overview the soldiers at the night of 9th July 1806 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திப்புவோட பிரின்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிரின்ஸ் 2 பேரு திப்புவோட பிரின்ஸ், அதாவது மொத்தம் 12ல 2 நேம் வந்து நமக்கு முக்கியம். ஃபதே ஹைதர் அப்படிங்கிறவங்க முக்கியம். அதுக்கு முன்னாடி வந்து ஜமாலுதீன் அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட். ஜமாலுதீன் தான் பேசுறாரு, 8 நாட்களுக்கு வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா 10,000 பேர் வந்து சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறதா இதுல கொடுத்துருக்கூடிய விஷயம். பூர்ணையா, சோ அப்ப பூர்ணையாவுக்கு வந்து இந்த லெட்டர் வந்து எழுதிடுறாங்க. சோ அந்த நைட் பாத்தீங்கன்னா விடிய காலம் வந்து 2 o'clock 10th July 1806 ஒரு வெடி சத்தம் வந்து கேட்டதாக கேப்ரியல் ஃபேசி வந்து ரெக்கார்ட் பண்றாரு. சோ தன்னோட மேலதிகாரிக்கு வந்து சொல்றாரு, இரவு வந்து வெடி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த டைம்ல தான் இந்த ரிவோல்ட் ஆனது அவுட் பிரேக் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் அண்ட் 23rd ரெஜிமெண்ட் ஸ்டார்டட் தேர் ரிவோல்ட். அவர்களோட புரட்சி ஃபர்ஸ்ட் அண்ட் 23rd ரெஜிமெண்ட் வந்து அவங்களோட புரட்சியை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுலயும் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் ரெஜிமெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய ஆர்மரியை கேப்சர் பண்றாங்க. they captured the armory that consists of gun and cartridges அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஆர்மரியை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் ஆயுதங்கள்லாம் யாருக்கு கையில வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் சோல்ஜர்ஸ் கைக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பார்ட்ல ஒரு பார்ட், அதாவது பாண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரெஜிமெண்ட். சரிங்க, ஃபர்ஸ்ட் ரெஜிமெண்ட்ல இருக்கவங்க யூரோப்பியன் அதிகாரிகள் இருக்காங்களா, ஐரோப்பிய அதிகாரிகளை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அவர்களை கொலை செய்ய இவர்கள் வந்து கிளம்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் விக்டிம் முதலாக கொல்லப்பட்டது யாருன்னு கேட்பாங்க. கர்னல் ஃபிரான்கோட் வாஸ் த ஃபர்ஸ்ட் விக்டிம் பை த ஷாட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரெஜிமெண்ட். ஃபர்ஸ்ட் ரெஜிமெண்ட் பண்ண அந்த மெசாக்கர்ல ஃபர்ஸ்ட் வந்து பலியானதுன்னு பாத்தீங்கன்னா ஃபிரான்கோட் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேங்க்யூ. ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர்
SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.